பச்சிளம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சிகிச்சைகள் என்ன பேசலாம். டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் விவேக் அவர்களுடன். வணக்கம் டாக்டர். வணக்கம். பச்சிளம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சிகிச்சைகள் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் ஒரு தாய் ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க. ஒருவேளை அந்த குழந்தை பிறக்கும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? யூஸ்வலாக நம்ம மதர்ஸ் வந்து ஸ்கேன்ஸ் எல்லாமே நார்மலாக இருந்தாலும் கூட, எந்த மதருக்கு எந்த கோமாபிட்ஸ் இல்லைனா கூட, குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு மூச்சு வாங்குற பிரச்சனை வரலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது லங்ஸு ஃபுல்லாக நீர் தான் இருக்கும். குழந்தை டெலிவரி ஆகி வெளியே வரும்போது அந்த நீர் வெளியேறிட்டு அந்த இடத்துல காற்று ஆக்குப்பை பண்ணணும். ஸோ சிசேரியன் செக்ஷனில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க, நார்மல் டெலிவரியில் பிறக்கக்கூடிய ஒரு சில குழந்தைங்களுக்கு நீர் வெளியேறிட்டு காற்று ஆக்குப்பை பண்ணுற டைம் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இது வந்து ஒரு நார்மல் டிரான்சிஷன் தான், குழந்தை வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வரக்கூடிய டிரான்சிஷன். அப்போது லங்ஸில் காற்றுக்கு பதிலாக கொஞ்சம் தண்ணி சேர்ந்துருக்கு. அப்போ என்ன ஆகும், குழந்தை கொஞ்சம் வேகமாக மூச்சு விடுவாங்க. குழந்தை வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மியாகலாம். அப்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குழந்தைக்கு ஐசியூவில் அட்மிஷன் தேவைப்படலாம், மேபி கொஞ்சம் ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படலாம். இது ஒரு கண்டிஷன் பேர் டிரான்சியன்ட் டெக்கிப்னி ஆஃப் நியூபார்ன்னு சொல்லுவோம். பேர்லேயே இருக்குது டிரான்சியன்ட் ப்ராப்ளம் இது. ஸோ பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்காக பேனிக் ஆக வேண்டாம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு குழந்தைக்கும் குழந்தை சிகிச்சை கொடுக்குற டாக்டருக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும், சீக்கிரம் பாப்பா ரெக்கவர் ஆகிட்டு அம்மா கிட்ட வந்துடுவாங்க. இப்போ நம்ம குழந்தைகள் அப்படின்னு நம்ம பேசும்போது, குழந்தைகளுக்கான மருத்துவர், பச்சிளம் குழந்தைகளுக்கான மருத்துவர், முதல்ல வேறுபாடு என்ன டாக்டர்? ஸோ பச்சிளம் குழந்தை மருத்துவர் நாங்கள் அப்படின்னா என்னென்னா, நாங்கள் வந்து நிறமாச குழந்தை மற்றும் குறைமாச குழந்தைங்களையும் சேர்த்து பார்த்துப்போம். சேம் குழந்தை டாக்டரும் அதே சேர்த்து பார்ப்பாங்க. வி ஆர் லிட்டில் மோர் எக்ஸ்பர்ட். நாங்கள் அதில் கொஞ்சம் ட்ரைனிங் அதிகமாக எடுத்தவங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப குறைமாசம் பார்த்திங்கன்னா 24 வாரத்தில் இருக்கிற குழந்தைங்க முதல் கொண்டு 500 கிராமுக்கு மேலே பிறக்கக்கூடிய குழந்தை வரை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நமக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரைனிங் எங்ககிட்ட இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து அதுதான் சின்ன வித்தியாசம். இப்போ குறை மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. இப்போ குறை மாசத்துல முதல்ல எதனால் குழந்தைகள் பிறக்கிறாங்க, அதற்கான காரணம் என்ன டாக்டர்? இப்போ இதே வந்து ஒரு வேளை குறை மாசமாக பிறக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி லங் மெச்சூரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ குழந்தைக்கு பெரிய குழந்தைங்களுக்கு மூச்சு வாங்குறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். குறை மாசமாக பிறக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட், கொஞ்சம் வென்டிலேஷன் உதவியோ, இல்லை சிபேப் சப்போர்ட்னு ஒரு உதவியோ, இல்லை சர்ஃபாக்டன்ட் அப்படிங்கிற ஒரு மருந்து உதவியோ தேவைப்படலாம். குறை மாத குழந்தைங்களுக்கு குடல் மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து உடனே நம்ம பால் கொடுக்க முடியாது. குழந்தைக்கு வந்து நம்ம நரம்பு வழியாக வந்து கொஞ்சம் குளுக்கோஸோ இல்லை அமினோ ஆசிட் சொல்லுவோம், லிப்பிட்ஸ், இந்த ஃபேட் இதெல்லாமே வந்து நம்ம வெளியிருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது தாண்டி வந்து அவங்களுக்கு ஹார்ட்டில் ஒரு சின்ன ஹோல் ஸ்பீடியேன்னு சொல்லுவோம், தலையில் வந்து தானாகவே ஒரு ரத்த கசிவாகலாம், இன்ட்ராவென்ட்ரிகல் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். அது போக குழந்தைக்கு ஜாண்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே வரலாம் குறை மாத குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து குறை மாத குழந்தைங்களுக்கு நிறைய மாத குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக வரும். அதே நேரம் அவங்க கூட கொஞ்ச நாள் வந்து ஐசியூவில் இருக்க தேவை இருக்குது. ஸோ குறை மாத குழந்தைய பிறக்கும்போது அம்மா வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ அது வந்து இந்த ப்ராப்ளங்கள்லாம் குழந்தைக்கு வரலாம்னு சொல்லி ஆன்டிசிபேட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பொதுவாக இயல்பாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் தாய்ப்பால் அப்படின்றது எப்போ எடுப்பாங்க டாக்டர்? குழந்தை பிறந்த உடனே எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது குழந்தைக்கு. WHO என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சிசேரியன் செக்ஷனாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரத்துக்குள்ளே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க சொல்கிறாங்க. சீக்கிரம் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைக்கு வந்து இதய துடிப்பு, மூச்சு விடுறது எல்லாமே நல்லா சீராகுது, டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் ஆகுறாங்க, அம்மாவுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஈவன் டிஸ்சார்ஜுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தாய்ப்பால் மட்டுமே தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய நாட்கள் அதிகமாகும். ஸோ இவ்வளோ நல்லது இருக்கிறதுனால தான் நம்ம தாய்ப்பால் வந்து எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்கணும்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஒரு சில குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடிக்கிறதுல கஷ்டம் இருக்கும், சரியாக சக் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எதனால் அது ஏற்படுது? யூஸ்வலாக தாய்ப்பால் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா காமனாக வந்து இந்த முதல் ஓரிரு நாட்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். குழந்தை வந்து அதிகமாக தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. குழந்தை வந்து மாரில் சக் பண்ணும்போது ரொம்ப கண்டினியூஸாக சக் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு 2 தடவை சக் பண்ணுறாங்க, குழந்தை தூங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து நார்மல் பிஹேவியர் அந்த டைமுக்கு அந்த குழந்தைக்கு. யூஸ்வலாக குழந்தை முதல் ஒரு 48 மணி நேரம் வந்து கொஞ்சம் தூங்குறது ரொம்ப அதிகமாக இருக்கும், பால் சக் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளில் அதிகமாகிடும். அதே நேரம் அம்மா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, தாய்ப்பால் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க முதல் நாட்களில். இதுவும் வந்து நேச்சுரல் ஃபினாமினா. ஸோ ஒரு அம்மாவுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறது ரொம்ப அதிகமாகிறதே வந்து 3 நாள் 4 நாள் ஆகிடும். அதை நல்லா சுரக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் 2 நாட்கள் வந்து குழந்தைக்கு வந்து அடிக்கடி ஃபீட் பண்ணணும். அதே மாதிரி நேச்சுரலாகவே குழந்தைங்களுக்கு முதல் 2 நாட்களில் தாய்ப்பாலோட தேவை கம்மியாக இருக்கும். அம்மாவுக்கும் பால் சுரக்கிறது கம்மியாக இருக்கும், குழந்தையோட தேவையும் கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே நேச்சுரலாகவே மேட்ச் ஆகிடும்.
ஒன்ஸ் குழந்தையோட தேவை அதிகமாகும் போது அம்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக பால் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ குழந்தையும் நல்லா செக் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும். தாய்ப்பால் நம்ம பேசிட்டு இருக்கும்போது பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைகளுக்கு இப்போ ஒரு மாதம் வரைக்குமான தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய நேரத்தில் எத்தனை தடவை கொடுக்கறது அப்படின்னு யோசனை இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப அடிக்கடி கொடுக்குற மாதிரி இருக்குன்னு, சில குழந்தைகள் ரொம்ப அடிக்கடி தேவைப்படுதுன்ற மாதிரி. அப்போது அந்த நேரம் அப்படின்றது இருக்காடும். யூஸ்வலாக தாய்ப்பால் கொடுங்கன்னு சொல்லி அம்மா கிட்ட ஈஸியாக சொல்லிட்டாலுமே தாய்ப்பால் கொடுக்குற ஒவ்வொரு அம்மாவுக்குமே ஏகப்பட்ட சந்தேகங்கள் வரலாம், கஷ்டங்கள் ஏற்படலாம். பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தாய்ப்பால் கொடுக்க சொல்லுவோம். ஆவரேஜாக ஒரு நாள் பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 முறை கொடுக்கும்போது ஒரு தடவை 20லேருந்து 30 நிமிஷம் கொடுக்கறது நல்லது. சேம் டைம் குழந்தைக்கு வந்து ஒரு பக்கம் ஒரு சைடு ஃபுல்லாக ப்ரெஸ்ட்டில் கொடுத்து எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடில் கொடுக்கணும். ஏன்னா கடைசியாக வரக்கூடிய பாலில் தான் வந்து கொழுப்பு சத்து நிறையா இருக்கும். குழந்தை எடை கூடுறதுக்கு ரொம்ப நல்லது. குழந்தை நல்லா பால் குடிக்கிறாங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, குழந்தை பால் குடிச்சிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா தூங்குறாங்க, ஒரு 4லேருந்து 6 முறை யூரின் போகிறாங்க, 2-3 தடவை மோஷன் போகிறாங்க, அதே நேரம் குழந்தை எடை சீராக கூட்டிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வச்சு குழந்தை வந்து பால் குடிக்கிறது போதுமானதாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ குழந்தை பிறந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா அப்போ இருக்க ஒரு எடைக்கும் கொஞ்சம் ஒரு வார காலத்தில் இருக்கக்கூடிய எடைக்கும் வந்து வேறுபாடு இருக்கும். கொஞ்சம் எடை வந்து குறைவாங்க. அப்போ அது இயல்பு தானே டாக்டர்? நேச்சுரலாகவே ஒரு குழந்தை பிறந்த உடனே குழந்தை உடம்புலேருந்து எடை குறைய ஆரம்பிக்கும். ஒரு நிறமாச குழந்தைங்களுக்கு ஒரு 10% எடை குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறைஞ்சிட்டு திருப்பி வெயிட் கூட ஆரம்பிக்கிறதுக்கு கூடி அந்த பிறந்த வெயிட்டை ரீச் ஆகிறதுக்கு 7லேருந்து 10 நாள் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். இதுக்காக ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதுலேயே குறை மாசத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஏற்கனவே எடை வந்து ரொம்ப குறைவாக இருப்பாங்க. சில பேர் வந்து 1 கிலோக்கு கம்மியாக கிராம் கணக்கில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் நீங்கள் கூடுதலாக என்ன மாதிரியான கேர் வந்து தேவை? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நிறமாச குழந்தைங்க 10% எடை குறையிற மாதிரி குறைமாத குழந்தைங்க 15% வரை குறையலாம். அவங்களுக்கு நம்ம என்ன ஆகும்னா, நம்ம தாய்ப்பாலும் கொடுக்க முடியாது நிறைய சமயங்களில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குளுக்கோஸ், அந்த அமினோ ஆசிட் இந்த மாதிரி வந்து நிறைய நரம்பு வழியாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தை ஒவ்வொரு நாள் எடை எவ்வளோ இருக்காங்க, யூரின் எவ்வளோ போகிறாங்க, இதெல்லாம் அதோட குழந்தையோட ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்கள ஒவ்வொரு நாள் ஃப்ளூயிட் அளவும் நம்ம டைட்ரேட் பண்ணி குழந்தை பால் குடிக்கிற டைம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் குறைமாச குழந்தைங்களுக்கு அவங்களோட பிறந்த வெயிட் ரீச் ஆகிறதுக்கு 2லேருந்து 3 வாரம் ஆகலாம். இதில் ஒரு குழந்தைய பிறக்கிறதுக்கும் ரெட்டை குழந்தையாக பிறக்கிறதுக்கும் ஊட்டச்சத்தில் அந்த குழந்தைக்கு போய் சேரதுல வேறுபாடு இருக்குமா டாக்டர்? இருக்கலாம். குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு குழந்தை இருக்க வேண்டிய இடத்துல 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஸ்பேஸ் லிமிட்டடாக இருக்குது, அம்மாவுடைய சப்ளை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு குழந்தை வந்து அதிகமாக வளரும், ஒரு குழந்தை கொஞ்சம் ஸ்லோவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம வந்து பீரியாடிக்காக ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கேனில் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த குழந்தை வந்து வெயிட் அதிகமாக இருக்குது, எந்த குழந்தைங்க வந்து குறைபாடோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் என்ன ஆகும்னா, பிறந்ததுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்கான வரக்கூடிய ப்ராப்ளம்களையும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாம். ஸோ எடை கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், பால் கொடுக்குறது ஒத்துக்காமல் போகிறது, இல்லை கொஞ்சம் ஃபுல்லாக பால் குடிக்கிறதுக்கான டைம் லேட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே மருத்துவமனையில் என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க டாக்டர் அந்த குழந்தைக்கு இயல்பாக? யூஸ்வலாக என்ன ஆகும்னா, குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அனாமலி ஸ்கேன் பார்த்துருப்பாங்க, க்ரோத் ஸ்கேன் பார்த்துருப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க எல்லா ஸ்கேன் நார்மலாக இருந்துச்சு டாக்டர், ஆனால் என் பாப்பாக்கு ஏதாவது ஃபுல் பாடி செக்அப் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து நம்ம ஸ்கேன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும் பட்சத்தில் ஸ்கேன் எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு சில டெஸ்ட்டுகள் கண்டிப்பாக பண்ணணும். பார்த்திங்கன்னா கண் பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரெட் ரிஃப்ளெக்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு ஆப்தால்மோஸ்கோப்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணுவோம். காது கேட்குறது எப்படி இருக்குன்னு பார்க்குற செவித்திறன் டெஸ்ட் வந்து OAEன்னு சொல்லுவோம், அந்த டெஸ்ட் பேர். அது கண்டிப்பாக செஞ்சுக்கணும். அது தாண்டி குழந்தைக்கு ஏதாவது சீரியஸான ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு பல்சாக்சிமெட்ரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவோம். நம்ம பல்சாக்சிமெட்ரின்னு ஒரு மிஷின் இருக்கும், அதை கையிலையும் காலையும் கட்டி பார்த்து சேச்சுரேஷன் லெவல் நார்மலாக இருக்கான்னு பார்ப்போம். அது தாண்டி தைராய்டு சுரப்பி வந்து நல்லா வேலை செய்தான்னு பார்க்குறதுக்கு தைராய்டு டெஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாமே வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடிய, எல்லா குழந்தைகளுக்கும் பண்ணக்கூடிய டெஸ்ட். இது தாண்டி ஒரு சில குழந்தைங்க இந்த அம்மாவுக்கு சுகர் இருந்திருக்கும், இதே சமயம் குழந்தை வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா, சுகர் அளவு நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ வந்து பீரியாடிக்காக ஒரு 2 டேஸ்க்கு வந்து நம்ம காலில் குத்தி செக் பண்ணி பார்ப்போம். சம்டைம்ஸ் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என் குழந்தைக்கு வந்து ஊசி குத்தி பார்க்காதீங்க, பாப்பா நல்லா பால் குடிக்கிறாங்க, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒருவேளை அந்த சுகர் அளவு கம்மியாக இருந்து சீக்கிரம் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் கொஞ்சம் கான்சிக்வன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் குழந்தை டாக்டர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து செக் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தர வேண்டாம், டாக்டர் சொல்கிற மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து மஞ்சள் காமாலை தான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா சொல்லக்கூடியது. போய் வெளிச்சத்தில் காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மஞ்சள் காமாலைன்றது என்ன டாக்டர் குழந்தைங்களுக்கு வருது? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பிறந்த எல்லா குழந்தைங்களுக்குமே மஞ்சள் காமாலை வரும். இது வந்து பெரியவங்களுக்கு வரக்கூடிய மஞ்சள் காமாலை கிடையாது. இது இந்த நியூபார்ன் டைமில் வரக்கூடியது, அந்த டைம்லேயே சரியாயிடும். அதுலேயும் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நெகட்டிவ் குரூப்பாக இருப்பாங்க, குழந்தை வந்து பாசிட்டிவ் ரத்த குரூப்பாக இருப்பாங்க. அதே சமயம் அம்மா O குரூப்பாக இருப்பாங்க, குழந்தை AR B குரூப்பாக இருப்பாங்க.
இல்லைனா வந்து குழந்தை வந்து வெயிட் கம்மியாக இருப்பாங்க, கொஞ்சம் ப்ரீமெச்சூராக பிறந்திருப்பாங்க. இதெல்லாமே வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஜாண்டிஸ் டெஸ்ட் செஞ்சே ஆகணும். எதுக்காக அப்படின்னா, அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஃபோட்டோ தெரப்பின்னு ஒரு லைட் வச்சுருப்போம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். லேட்டாக கண்டுபிடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப நேரம் அந்த வேல்யூ ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, குழந்தைக்கு பின்னாடி ஃபியூச்சரில் பிரெயின் டெவலப்மெண்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லா குழந்தைங்களுக்குமே டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ளே ஒரு முறையாச்சும் அந்த ஜாண்டிஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும். இப்போ அந்த நேரத்தில் வந்து சில பேர் வெளிச்சத்தில் சூரியனில் கொண்டு காட்டணும் சொல்கிறதெல்லாம் சரியான வழிமுறை தானே? அதாவது நம்ம ஃபோட்டோ தெரப்பி லைட்டோட எஃபிகசியை விட சன்லைட்டில் நீங்கள் காட்டுற எஃபிகசி வந்து ரொம்ப கம்மி. அதே நேரம் நீங்கள் சன்லைட்டில் வந்து அதுவும் உங்கள் பிரைட் லைட்டில் காட்டினீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, தோல் வந்து கொஞ்சம் செவந்து போயிட்டு பர்ன்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்போயுமே நம்ம ஒரு நியூபார்னுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லும்போது பெனிஃபிட்டையும் ஹார்மை அசஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ சன்லைட்டில் நீங்கள் வைக்கும்போது பெனிஃபிட்டை விட ஹார்ம்ஸ் அதிகம். ஸோ அதனால் யூஸ்வலாக சன்லைட்டில் டேரெக்டாக காட்ட வேண்டாம். அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபோட்டோ தெரப்பி லைட் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அளவு கம்மியாக இருந்தால் நேச்சுரலாக தானாகவே கம்மியாகிடும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவை கிடையாது. அடுத்தது பச்சிளம் குழந்தையை குளிக்க வைக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ எந்த ஒரு நாள்ல இருந்து அதை தொடங்கலாம், அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது கவனிக்க வேண்டியது? இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்ட இப்போ நம்ம வார்டில் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுறோன்னு சொன்னால் அடுத்த கேள்வி அவங்க கேட்கக்கூடியது, வீட்டுக்கு போனோடனே குழந்தை எப்போ குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனோடனே பாப்பாவை டெய்லி குளிக்க என்ன பண்ணணும், டெய்லி சுத்தமாக வச்சுக்கணும் குழந்தைய. யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தொப்புள் கொடி விழுற வரை வெயிட் பண்ண சொல்லுவோம். அது வரைக்கும் டெய்லி கொஞ்சம் வார்ம் வாட்டர் வச்சு பாப்பாவை நல்லா தொடச்சி விட்டுக்கலாம், தலையிலேருந்து பாதம் வரை. ஒன்ஸ் தொப்புள் கொடி விழுந்ததுக்கப்புறம் பாப்பா மேலே டேரெக்டாக தண்ணி படுற மாதிரி நீங்கள் குளிக்க வைக்கலாம். குளிக்க வைக்கும் போதும் வந்து நீங்கள் டப்பில் வச்சு குளிக்க வைக்கலாம், இல்லை நீங்கள் சீட்டரை வச்சு குளிக்க வைக்கலாம், இல்லை பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலில் வச்சு குளிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் சேஃபாக குளிக்க வைக்கணும். குளிக்க வைக்கிற நேரம் வந்து அவகாசம் ரொம்ப குறைச்சலாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே குளிக்க வைக்க சொல்லுவோம். பாப்பா மேலே தண்ணி படுற நேரத்துலேருந்து நீங்கள் தொடக்க ஆரம்பிக்கிற வரை 5 நிமிஷத்துக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் டெய்லி குளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணும்போது வாரத்தில் 2லேருந்து 3 நாள் குளிக்க வைக்கலாம். வாரம் வாரம் அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு மாத காலம் முடியும் போது நீங்கள் டெய்லி குளிக்க வைக்கலாம். அதே நேரம் குளிக்க வைக்கிற நேரத்தையும் 5லேருந்து 10-15 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் கேட்பாங்க, சோப் போடலாமா அப்படின்னு கேட்பாங்க. சோப் போடுறது வந்து இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் தான். கண்டிப்பாக போடணும்னு அவசியம் இல்லை, பட் போட்டாலும் தப்பு கிடையாது. பட் போடுறதா இருந்தால் அதுக்குன்னு குழந்தைங்க தோலுக்கு ஏற்ற மாதிரி தனியாக சோப்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி எண்ணெய் தேய்க்கலாமா அப்படின்றதும் கேட்கக்கூடிய இதுவும் காமனாக வரக்கூடிய சந்தேகம் தான். யூஸ்வலாக வந்து எண்ணெய் தேய்க்கிறதுல தப்பு கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் காமனாக எல்லார் வீட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் சாயந்தர நேரம் குழந்தைக்கு வந்து கை காலில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் மசாஜ் மாதிரி பண்ணி விட்டோம்னா குழந்தை வந்து நைட் நல்லா தூங்குவாங்க. அடிக்கடி இந்த இருந்து அழுகிறது ப்ராப்ளம் வராது. ஆனால் வந்து ஒரு சில ஆயில் வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஆலிவ் ஆயில்னு சொல்லுவோம், மஸ்டர்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து என்னென்னா குழந்தை தோலுக்கு ஒத்துக்காது. ஸோ வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ குளிக்கும்போது காதில் பட்ஸ் வைக்கிறது அந்த மாதிரியான பழக்கம்லாம் சில பேருக்கு இருக்குது, அழுக்கு இருக்கா அப்படின்றத பார்க்குறது, அதெல்லாம் சரியா டாக்டர்? நீங்கள் குளிக்க வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற தாய்மார்கள் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா டப்பில் கரெக்டாக குழந்தைய வச்சு குளிக்க வைக்க கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ என்ன ஒன்றா பெரியவங்க யாரோ அவங்கக்கிட்ட வந்து குளிக்க வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அம்மா அவங்களே குளிக்க வைக்க மாட்டாங்க. அந்த டைமில் என்ன ஆகும்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, மூக்கு கொஞ்சம் கோணையாக இருக்குது, நான் பிஞ்ச் பண்ணுறேன், மூக்கு கூராக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பிரஷ் பட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி விடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள், தப்பான விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ வந்து எதுவும் காதில் பட்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி காதில் பட்ஸ் அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ காதில் அழுக்கு பட்ஸ் யூஸ் பண்ணுறது தேவையே கிடையாது. நியூபார்னுக்கு குளிக்க வைக்கும்போது தலையிலேருந்து பாதம் வரை கொஞ்சம் வாமான வாட்டரை வச்சு மேலே தண்ணி படுற மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை டவலை வச்சு துடைச்சி விட்டால் போதும். அதுவே போதுமானது குழந்தைக்கு. அடுத்தது உணவு சார்ந்த விஷயங்கள். ஒரு பக்கம் தாய்ப்பால் அப்படின்றது 6 மாதம் வரைக்கும் கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி கொடுக்கலாமா அப்படின்ற கேள்வி இருக்கும். குழந்தைக்கு எதனால் வந்து வயிறு வந்து உப்புசம் ஆகுது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அப்போ இதெல்லாம் எதனால் ஏற்படுது டாக்டர், வயிறு சார்ந்த கோளாறு? யூஸ்வலாக குழந்தைக்கு வந்து நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும்போது அவங்களோட பசியும் தணிஞ்சிரும், தாகமும் தணிஞ்சிரும். 6 மாதம் காலம் வரை குழந்தைக்கு வந்து நீங்கள் தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா போதும். அதோடு சேர்த்து ஒரு விட்டமின் D3 ஒரு மருந்து யூஸ்வலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அது 1 வயசு வரை தர சொல்லுவோம். இது மட்டுமே குழந்தைக்கு போதுமானது. யூஸ்வலாக ஃபுட்டில் எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா, அம்மா எடுக்கக்கூடிய ஃபுட்டில் தான் பிரச்சனை வரும். எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, நான் எல்லாமே சாப்பிடலாமா, இல்லை ஏதாவது நான் குறிப்பிட்ட சாப்பாடு வந்து நான் அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி, நான் சாப்பிட்ற சாப்பாடுனால என் குழந்தைக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிற நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு அம்மா கிட்ட நான் ஒரு சாப்பாடு எடுக்காதீங்கன்னு சொன்னால் போதும், அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு அந்த சாப்பாடு டச் பண்ணவே மாட்டாங்க. ஸோ வந்து எவிடன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த உணவும் வந்து அம்மாவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவங்க ஆரோக்கியமாக சாப்பிட்ணும், நிறைய தண்ணி குடிக்கணும். அப்போ தான் அவங்க குழந்தைக்கு வந்து நல்லா பார்த்து. குழந்தைகளுக்கு இந்த 6 மாதத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வருமா டாக்டர்? யூஸ்வலாக வந்து குழந்தை வந்து நைட் நேரத்தில் திடீர்னு காரணமே இல்லாமல் கொஞ்சம் அழுகிறது, கோலிக்குன்னு சொல்லுவோம்.
அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து யூஸ்வலாக ஒரு 1லேருந்து 4 மாதம் வரை குழந்தைகளுக்கு வரலாம். ஸோ அது வந்து அது சரி பண்ணுறதுக்கு தனியாக எதுவும் பண்ண வேண்டாம். குழந்தைக்கு தானாகவே கொஞ்சம் அதிகமாக அழுவாங்க, பசியாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்வாடில் பண்ணலாம், கையில் அவங்கள எடுத்துகிட்டு கொஞ்சம் வாக்கிங் போகலாம். ஸோ தானாகவே வந்து அது சரியாயிடும். ஸோ அதுக்குன்னு தனியாக எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான பச்சிளம் குழந்தையை எவ்வளவு கால இடைவெளிக்கு ஒரு தடவை டாக்டர் வந்து பார்க்கணும் டாக்டர்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுற நேரத்துலேருந்து ஒரு 48லேருந்து 72 மணி நேரத்தில் குழந்தைய வர சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா குழந்தைக்கு வந்து மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது நம்ம ஜாண்டிஸ் டெஸ்ட் ஆல்ரெடி பார்த்துருப்போம். திருப்பி மஞ்சக்காமல் அதிகரிக்குதா, குழந்தை வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எடை நல்லா இருக்காங்களா, குழந்தைக்கு வேறு ஏதாவது டேஞ்சர் சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம திரும்பி வர சொல்லுவோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நடுவில் வர வேண்டியது இருக்கும். இல்லை அப்படின்னா டேரெக்டாக 45 நாள் தடுப்பூசி போடும்போது வர வேண்டியது இருக்கும். அது ஒவ்வொன்றும் குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து நம்ம வேறுபடும். இப்போ குழந்தைங்களோட உணவு, குளிப்பாட்டுறது இதெல்லாம் பேசின பிறகு பார்த்தோம் அப்படின்னா டயப்பர் யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கு கால நடைமுறையில் பெரும்பாலானவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டயப்பர் யூஸ் பண்ணுறது அப்படின்றது நல்லதா? யூஸ்வலாக வந்து நம்ம டயப்பர் ஏரியா கேர் பண்ணிக்கிறதே வந்து கொஞ்சம் நிறைய சந்தேகங்கள் வரலாம். நீங்கள் வந்து இப்போது நிறைய டிஸ்போசபிள் டயப்பர்ஸ் இப்போ வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இல்லை கிளாத் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். எதுலேயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வீட்டிலே வந்து சுடுதண்ணியில் துவைச்சு வெயிலில் காய வச்சு துணி யூஸ் பண்ணிக்கலாம். டயப்பர் யூஸ் பண்ணும்போது ஒரு 3 to 4 hours ஒன்ஸ் அந்த டயப்பர் ஏரியாவை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். யூஸ்வலாக அந்த ஃபீட் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ இல்லை கொடுத்ததுக்கு அப்புறமோ அந்த டைமை மேட்ச் பண்ணி, ஏன்னா அப்போ குழந்தை ஆக்டிவாக இருப்பாங்க, அந்த டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். யூரின் மோஷன் ஏதாவது போயிருந்தாங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஒருவேளை போகலை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அதை ஓப்பனில் வச்சுருங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் காற்று போகும், அந்த ஏரியா வந்து ட்ரை ஆகும், இன்ஃபெக்ஷனோ ரேஷோ வராமல் இருக்கும். ஒருவேளை அந்த இடத்துல மோஷன் போயிருக்காங்க இல்லை யூரின் போயிருக்காங்கன்னா டயப்பர் மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஒரு நல்ல சுத்தமான துணியில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் நினச்சிட்டு ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் வைப் பண்ணணும். வைப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை டவலை வச்சு அந்த இடத்த வந்து நல்லா ரொம்ப அழுத்தி துடைக்க வேண்டாம், அந்த இடத்த ட்ரையாக வச்சுட்டு திருப்பி நீங்கள் டயப்பர் மாற்றிக்கலாம். இது கரெக்டாக பண்ணோன்னா யூஸ்வலாக அந்த டயப்பர் ரேஷுங்கிற ப்ராப்ளம் வராது. இதில் ஏதாவது கொஞ்சம் மாறுபட்டுச்சுன்னா அந்த டயப்பர் ஏரியாவில் அந்த மோஷன் போகிற இடத்த சுற்றி கொஞ்சம் தோல் செவந்து போகலாம். அப்படி போகும்போது என்ன ஒன்றும் குழந்தை அதிகமாக அழுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அடிக்கடி டயப்பர் சேஞ்ச் பண்ணுங்கள். சேம் டைம் வந்து ஃபிசிக்கல் பேரியர்னு சொல்லுவோம், தேங்காய் எண்ணெய் அடிக்கடி அப்ளை பண்ண சொல்லுவோம். ஒருவேளை இதுலேயும் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை மருத்துவரை பார்த்து அதுக்குன்னு தனியாக ஏதாவது மருந்து வாங்கி போட்டுக்கணும். வெட் டிஷ்யூ பயன்படுத்தலாமா டாக்டர்? டிஷ்யூ யூஸ் பண்ணலாம், வெட் டிஷ்யூ யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து அவைலபிளாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்மெல் எதுவும் இல்லாமல் ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத வெட் டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து காமனாக பார்த்தீங்கன்னா வீட்டில் துணி இருக்கும், நார்மலாக சுத்தமான துணியை தண்ணியில் நினச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தனியாக டிஷ்யூ யூஸ் பண்ண அவசியம் இல்லை. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தது சொல்லக்கூடியது மாய்ஸ்சரைசர் அப்படின்றது வந்து பயன்படுத்தலாமா அப்படின்றது கேட்பாங்க. யூஸ்வலாக தேவைப்படாது. நார்மலாக குளிக்க வச்சுட்டு குளிக்கும்போது சோப் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். மாய்ஸ்சரைசர் தனியாக யூஸ் பண்ண அவசியம் இல்லை. தேங்காய் எண்ணெய் வேணால் தேய்ச்சிக்கலாம். சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா சில குழந்தைகளுடைய யூரின் நிறத்தில் வந்து மாற்றம் இருக்கலாம். அப்போ பொதுவாக அவங்க போகக்கூடிய சிறுநீர்ன்றது என்ன நிறத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை, என்ன நிறத்தில் இருந்தால் அதை நம்ம கவனிக்கணும்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்து 1 நாள் 2 நாளில் டயப்பரில் வந்து திடீர்னு யூரின் போகும்போது ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். ஸோ என்ன ஆகும்னா 1 நாள் 2 நாள் குழந்தை யூரின் ரொம்ப குறைச்சலாக போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த கான்சன்ட்ரேட்டட் யூரினில் யூரிக் ஆசிட்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் வெளியேறும். அது வந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த டயப்பரில் பவுடர் மாதிரி கொஞ்சம் மாறிடும். ஸோ அவங்க டயப்பர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து அந்த ஒரு பிங்க் ஆர் ரெட் கலரில் அந்த இடத்துல ஒரு ஸ்டெயின் இருக்கும். ஸோ என்னவோ அவங்க பிளட் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயந்துப்பாங்க. இது வந்து ஒரு நார்மலான விஷயம். குழந்தை பால் நல்லா குடிக்க அது தானாக மாறிடும். இதுக்காக பயப்பட வேண்டாம். ஒரு சில நேரம் என்னென்னா பெண் குழந்தைங்களுக்கு பிறப்புறுப்புலேருந்து கொஞ்சம் பிளட் மாதிரி வர்றதோ இல்லை ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றதோ வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அம்மாவோட ஹார்மோன்ஸ் குழந்தைக்கு போயிட்டு தான் இருக்கும் தொப்புள் கொடி வழியாக. ஒன்ஸ் நம்ம தொப்புள் கொடியை கட் பண்ணி குழந்தை வெளியெடுத்ததுக்கப்புறம் சடனாக அந்த ஹார்மோன் லெவல் உடம்புல கம்மியாகும். அப்போ என்னாவோ இந்த மாதிரி வித்ட்ராலனால வந்து குழந்தைக்கு ப்ளீடிங் வரலாம், இல்லைனா ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி வரலாம். இதுவும் நார்மலான விஷயம். ஜஸ்ட் அதை க்ளீன் பண்ணி ட்ரையாக வச்சுட்டாலே போதும். ஒரு 1 or 2 வீக்ஸில் சரியாயிடும். சில குழந்தைங்களுக்கு ரேஷஸ் அப்படின்றது வந்து வரலாம். ஒன்று வந்து டயப்பர்னால வரலாம், இன்னொரு பக்கம் கை கால்களில் கூட சில சமயம் ரேஷஸ் வரலாம். பொதுவாக இந்த மாதிரி ரேஷஸ் எதனால் ஏற்படுது? முதல் வாரங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மூக்கு நுனியில் கொஞ்சம் ஒயிட்டாக ரேஷஸ் வர்றது, முகத்துலேயோ இல்லை கையிலையோ ஒரு சிகப்பு கலரில் ரேஷஸ் வர்றது காமனாக வரும். இது வரும், குழந்தைக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது, ஒரு வாரத்துக்குள்ளே தானாகவே மறைஞ்சு போயிடும். அதுக்காக தனி எதுவும் மருந்தோ ஆயின்மெண்ட்டோ அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த ரேஷ் ரொம்ப பெருசாக இருக்குது, சீல் பிடிச்ச மாதிரி இருக்குது, இல்லை வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை டாக்டர்கிட்ட காட்டி அதை ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது. குழந்தைய வீட்டுக்கு கூட்டு போயாச்சு, ஒருவேளை உடனடியாக மருத்துவரை அணுகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் அறிகுறிகள் குழந்தைக்கு இருக்கும்போது மருத்துவரை உடனே பார்க்கணும் டாக்டர்? யூஸ்வலாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தை பால் நல்லா குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு நல்லா தூங்குறாங்க,
யூரின் மோஷன் நல்லா போகிறாங்க, முழிச்சிருக்க நேரம் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. இதெல்லாமே வந்து நல்ல அறிகுறிகள். இதே வந்து குழந்தை பால் சரியாக குடிக்க மாட்டேங்கிறாங்க, அதிகமாக ரொம்ப தூங்குறாங்க, தூக்கத்துலேருந்து அவங்களால எழுப்ப முடியலை, சம்டைம்ஸ் குடித்த பால் வாந்தி எடுத்துகிட்டே இருக்காங்க, வேகமாக மூச்சு விடுறாங்க, கை கால் ரொம்ப மஞ்சள் ஆகுது, இல்லை ப்ளூ கலரில் மாறுது, இல்லை தொப்புள் அம்பிளிக்கல் ஸ்டெம் சொல்லுவோம், அந்த சுற்றி வந்து ரொம்ப செவந்து போகுது, இல்லை ஏதாவது ஒரு அப்நார்மலாக டிஸ்சார்ஜ் வந்துட்டுருக்கு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் சிம்டம்ஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெயிட் பண்ண வேண்டாம், உடனே வந்து அவங்க குழந்தை டாக்டர்கிட்ட காட்டியே ஆகணும். டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் இந்த நியூ நாட்டல் கேர் அப்படின்றது எந்த அளவு சிறப்பாக செயல்படுது டாக்டர்? நம்ம இங்கே நியூபார்ன் பார்த்திங்கன்னா ப்ரீடம் பேபிஸ்க்கு நம்ம கேர் பண்ணுறோம். 24 வீக்ஸில் வந்து 500 கிராமுக்கு மேலே பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் கேர் பண்ணுறதுக்கான வசதி நம்மக்கிட்ட இருக்குது. அது தாண்டி நம்ம ஃபோட்டோ தெரப்பி ஆகட்டும், வென்டிலேஷன் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லா ஹை கேரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நிறமாசமாக பிறக்கக்கூடிய குழந்தைங்களும் அனாமலிஸோடு பிறப்பாங்க, ஒரு குறைபாடோடு பிறப்பாங்க, அந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு கேர் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட வசதிகள் இருக்குது. பிறந்த குழந்தை எந்த மாதிரி இருந்தாலும் சரி அதை கேர் பண்ணுறதுக்கான வசதி நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் பச்சிளம் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதற்கு என்ன மாதிரியான சிறப்பான சிகிச்சைகள் டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ.